ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவன் ஜெகபதி. அந்த ஊர்க்காரங்களை பயமுறுத்தி அடிமாட்டு விலைக்கு பயிர்களை வாங்கி அவனுடைய குடவுன்ல சேகரிச்சான். அந்த குடவுனுக்கு காவல்காரனா இருக்கிறதுக்கு யாராவது ஒரு அப்பாவி பயலை கூட்டிட்டு வான்னு தாங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ராமண்ணா கிட்ட சொன்னான். அப்போ ராமண்ணா அப்பாவியான கோபாலை கூட்டிட்டு ஜமீன்தார் ஜெகபதி கிட்ட வந்தாரு. ஏய் ராமண்ணா, யார் இவன்? ஐயா, ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு அப்பாவிய கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அந்த அப்பாவி தான் இந்த கோபால். இவனை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் இருக்கான். ஆனா எனக்கு என்னமோ இவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஐயா, நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற ஊர் மொத்தம் தேடிட்டேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனிச்சு நல்லா பரிசோதிச்சு கடைசியில நம்ம ஊர்லயே இந்த அப்பாவி இருக்கான்னு தெரிய வந்தது. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். என்னடா கோபால், நீ அப்பாவியா? அத மட்டும் கேட்காதீங்க ஐயா. இல்ல அறிவாளியா? சொன்னலங்க ஐயா, அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க. இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஜெகபதி கொஞ்சம் புத்திசாலித்தனமா, நீ அப்பாவியா இல்ல புத்திசாலியான்னு கேட்டா, அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்றிய, இது ரெண்டுத்துல நீ யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயா, அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இப்படி கோபால் சொன்னதுமே ஜமீன்தார் ஜெகபதிக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபமா அவனை பார்த்து, டேய் ராமண்ணா, வீட்டுக்குள்ள போய் என்னோட கொம்பு எடுத்துட்டு வாடா. என்ன கேட்டாலும் சொல்லாம என்கிட்டே இவனோட புத்திசாலித்தனத்தை காட்டுறான். 4 அடி வாங்கினான்னா அவனே வாயை திறந்து அது ஒன்னுத்த மட்டும் இல்ல எல்லாத்தையும் சொல்லுவான். சரிங்க ஐயா. இப்படி சொல்லி ராமண்ணா வீட்டுக்குள்ள போனாரு. ஜெகபதி கோபமா கோபாலியே பார்த்துட்டு இருந்தாரு. ராமண்ணாவும் கொம்பு எடுத்துக்கிட்டு ஜெகபதி கிட்ட வந்தாரு. கோபால் எதை பத்தியும் பயப்படாம அப்படியே நின்னுட்டு இருந்தான். ஜெகபதி கொம்பு எடுத்து அவனை அடிக்க போனார். சரியா அந்த நேரம் வீரையா சங்கர்னு 2 பேரு ஜெகபதி கிட்ட வேக வேகமா வந்தாங்க. என்னடா வீரையா சங்கர், 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே என்கிட்ட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, இந்த சங்கர் விவசாயத்துக்காக கடனா என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினான். அந்த பணத்தை திருப்பி கேட்டா நீ யாருன்னு கேக்குறாங்க ஐயா. ஐயா, நான் எவ்வளோ விவசாயம் பார்க்கறேன், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன்னு ஊர்க்காரங்க மட்டும் இல்லை, உங்களுக்குமே அது நல்லா தெரியும். ஆமா சங்கர், அது எனக்கு தெரியும். கடன்னா உனக்கு பயம்னும் யார்கிட்டையும் எந்த கடனையும் வாங்க மாட்டேன்னு எந்த பிரச்சனைனாலும் நீயே பார்த்து பண்ணி எனக்கு நல்லா தெரியும். ஏய் வீரையா, எதுக்கு சங்கர் மேல இப்படி ஒரு பழிய சுமத்துற? பழி இல்லைங்க ஐயா, உண்மையதான் சொல்றேன். விவசாயத்துக்காக என்கிட்ட பணம் வாங்கினான். அப்போ அதுக்கு சாட்சி யாரு? அப்போ வீரையனுக்கு அங்க நின்னுட்டு இருந்த கோபால் தெரிஞ்சான். வீரையன் சந்தோஷத்தோட, ஐயா இதோ கோபால் தான் சாட்சி. பதட்டத்துல நான் இவ்வளோ நேரம் இவனை பார்க்கவே இல்லைங்க ஐயா. நான் பணம் கொடுத்தப்போ கோபால் அங்கதான் இருந்தான், கேளுங்க ஐயா. இப்படி சொன்னதுமே ஜெகபதி தலையில அடிச்சுக்கிட்டு, என்ன இவனா? சரி வீரையா, நீயே கேளு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இப்படி சொல்லிட்டு ஜெகபதி தன்னை அப்பாவியா பார்த்துட்டு இருந்த கோபாலை பார்த்தான். ஏய் கோபால், சொல்லுடா, அன்னைக்கு நான் சங்கர் கிட்ட பணம் கொடுத்தப்போ நீயும் தானே இருந்த, சொல்லு, அத நீயும் தானே பார்த்த, சொல்லுடா. ஐயா, அந்த ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சுது. தான் கையில வச்சிருந்த கொம்பால அவரையே அவர் அடிச்சுக்கிட்டாரு. இத பார்த்து வீரையாவும் சங்கரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. சரியா அந்த நேரம் கோபாலோட அம்மா சாவித்ரி விறகுகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கிட்ட நின்னுட்டு இருந்த கமலா பதட்டத்தோட, சாவித்ரி அக்கா, நம்ம கோபால ஜமீன்தார் கிட்ட வேலை பார்க்கறதுக்காக ராமண்ணா கூட்டிட்டு போயிருக்காரு. இப்படி சொன்னதுமே சாவித்ரி பதட்டத்தோட விறகுகளை அங்கேயே போட்டுட்டு, அவனே ஒரு அப்பாவி, இந்த ராமண்ணா எதுக்கு அவனை ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு போனாரு? இப்படி வேக வேகமா கிளம்பி ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க. தண்ணியே அடிச்சுக்கிட்டு இருந்த ஜெகபதிய பார்த்து, ஐயா அப்படி அடிச்சுக்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்படி சொல்லி ஜெகபதி கையிலேருந்து கொம்ப பிடுங்கினாரு ராமண்ணா. ஐயா, நமக்கு வேண்டியதும் இந்த மாதிரி அப்பாவி தானே. இவ்வளோ அப்பாவியா இருந்தா எப்பட்றா ராமண்ணா? இவனை போய் நம்ம கோடவுனுக்கு காவலாளியா எப்படி வைக்கிறது? நெல் மூட்டைகளை எங்க வச்சேன்னு கேட்டா அது ஒன்றை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னா என்ன பண்றது? கொள்ளு மூட்டை எங்க வச்சேன்னு கேட்டா அது ஒன்றை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லுவான். இப்படி இருந்தா எப்படிரா? ஐயா, ஏற்கனவே திருடங்க கண்ணு கோடவுன் மேல இருக்கு.
என்னைக்காவது ஒரு ராத்திரி திருடங்க வருவாங்க, கோபால பாப்பாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சாவித்ரி பதட்டத்தோட அவங்க கிட்ட நடந்து வந்தாங்க. ஜமீன்தாருக்கு வணக்கம் சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. ஐயா, அவன் ரொம்ப அப்பாவி ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குற, அவனை விட்டுடுங்க. இப்படி கெஞ்சி கேட்டாங்க. சாவித்ரி அம்மா, கோபாலுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. கோபாலுக்கு என்னோட கோடவுன்ல காவலாளியா இருக்க வேலை தரேன். அவனால அந்த காவல் வேலைய பார்க்க முடியாதுங்க. நீ போமா சாவித்ரி. இப்படி சொன்னதுமே சாவித்ரி வேற எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. ஜெகபதியும் ராமண்ணாவும் 2 பேரும் கோபாலை கூட்டிக்கிட்டு கோடவுனுக்கு போனாங்க. கோடவுன் மொத்தத்தையும் காட்டி, இங்க பாரு கோபால், நீங்க ராத்திரி வேளையில காவலா இருக்கணும். இதுல நெல் மூட்டைகள் இருக்கு, இதை திருடுறதுக்கு திருடங்க வருவாங்க. அவங்க கிட்ட ஜாகிரதையா இருந்து கோடவுன்ல இருக்கிற நெல் மூட்டைகளை காப்பாத்தணும். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ கோபால் ரொம்ப அப்பாவியா பார்த்துட்டு நின்னான். வாங்க ஐயா போவோம். இப்படி சொல்லி ராமண்ணாவும் ஜெகபதியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோபால் அந்த கோடவுனியை சுத்தி சுத்தி வந்தான். ராத்திரி வேலை ஆச்சு. ஊரே அமைதியா தூங்கிட்டு இருந்தது. சாவித்ரி ரொம்ப கஷ்டத்தோட மகன் கோபாலை பத்தியே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ராத்திரி ஜெகபதியும் ராமண்ணாவும் திருடங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களோட கோடவுனுக்கு வந்தாங்க. கோபால் தூங்காம கோடவுனியை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். ஜெகபதி ராமண்ணா 2 பேரும் சேர்ந்து கோபால் கிட்ட வந்தாங்க. கோபால் அவங்கள அடையாளம் கண்டுக்கிட்டான். மாறு வேஷத்துல வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டான். பயப்படாம அவங்கள பார்த்துட்டு நின்னான். இங்க பாரு கோபால், இந்த ஜமீன்தார் எங்க நெல் மூட்டைகளை கொள்ளையடிச்சு இந்த கோடவுன்ல மறைச்சு வச்சிருக்காரு. எங்க மாதிரி திருடங்க உள்ள வரக்கூடாதுன்னு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா இல்லையா? அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. சரி, அதை பத்தி விடு. எங்க நெல் மூட்டைகளை ஒதுக்கி வச்சிருக்காருன்றதையாவது சொல்லு. அதையெல்லாம் நாங்க கொள்ள அடிச்சுட்டு போறோம். அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கும் ராமண்ணாக்கும் கோபால் மேல நம்பிக்கை வந்தது. வேற எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 2-3 நேரத்துக்கு அப்புறமா கோபால் அந்த கோடவுன்ல இருந்த ஒரு செவுத்துல ஒரு பெரிய ஓட்டைய போட்டான். கோடவுன்ல இருந்த நெல் மூட்டைகளை அது வழியா வெளியில போட்டான். அப்போ அவனுடைய நண்பர்களான வீரையாவும் சங்கரும் மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த கோடவுன் கிட்ட வந்தாங்க. கடகடன்னு எல்லா நெல் மூட்டைகளையும் அதுல ஏத்தினாங்க. கோபாலோட கையும் காலையும் கட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஜெகபதி ராமண்ணா 2 பேரும் கோடவுனுக்கு வந்தாங்க. கை கால்கள் கட்டப்பட்டு வாயில துணி அடைச்சிட்டு இருந்த கோபால பார்த்தாங்க. பதட்டத்தோட வந்து கட்ட அழுத்து விட்டாங்க. வாயில இருந்த துணியும் எடுத்து விட்டாங்க. கோடவுன் செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை இருந்ததையும் 2 பேரும் பார்த்தாங்க. வேக வேகமா கோடவுனுக்குள்ள போனாங்க. நெல் மூட்டைகள் ஒண்ணு கூட இல்ல. ஜெகபதி கோவமா, டேய், எப்படி இதெல்லாம்? அது ஒண்ணுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. எத்தனை திருடங்க வந்தாங்க? அந்த ஒண்ணுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இவன் அப்பாவித்தனத்தால திருட வந்த திருடங்களை குழப்பி அனுப்பிடுவான்னு பார்த்தா நமக்கு இப்படி ஆப்பு வச்சுட்டானே, இவனை என்ன பண்றது? இப்படி கோவப்பட்டு கோபால அங்கேருந்து துரத்தி அடிச்சிட்டாரு. கோபாலும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கிட்ட வீரையாவும் சங்கரும் இருந்தாங்க. ஏண்டா கோபால், அந்த ஜமீன்தாருக்கோ இல்ல அந்த ராமண்ணாக்கோ உன் மேல ஏதாவது சந்தேகம் வந்ததா? இல்லடா, எந்த ஒரு சந்தேகமும் வரல. நம்ம நினைச்சதை நினைச்சபடி முடிச்சோம்ல, இனி எப்படி சந்தேகம் வரும் சொல்லு? கண்டிப்பா வராது. அது சரிடா. சரி, நம்ம திருடின நெல் மூட்டைகளை மக்களுக்கு எப்படி கொடுக்கறது? நம்ம இப்படி நெல் மூட்டைகளை கொடுக்கறது அங்க போய் இங்க போய் ஜெகபதி காதுக்கு போனா கண்டிப்பா நம்மள உயிரோட விட மாட்டாரு. இப்படி நினைச்சு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கோபாலுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. எல்லாரும் தூங்கினக்கப்புறம் நம்ம முகம் தெரியாதபடி கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் நெல் மூட்டைகளை போட்டுட்டு போயிடுவோம். அப்போ ஜெகபதிக்கும் ராமண்ணாக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. அது இல்லாம உண்மையான திருடங்க தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு நினைச்சிருவாரு. இப்படி பேசி சந்தோஷப்பட்டாங்க. சாவித்ரி 3 பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க. 3 பேரும் பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே அவங்க திட்டம் போட்டபடி முகத்தை மூடிக்கிட்டு மாட்டு வண்டியில நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வீட்டு முன்னாடியும் போட்டுட்டே போனாங்க. மறுநாள் காலையில அந்த ஊர்க்காரங்க அவங்க வீட்டு முன்னாடி இருந்த நெல் மூட்டைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அதை போட்டுட்டு போன திருடங்க யாரோன்னு தெரியாம அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க. கோபால், வீரையா, சங்கர் பசி தீர்க்கிற ஒரு நல்ல வேலையை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நடத்தினாங்க. இது இவங்க ஸ்டோரி. அது ஒண்ணு மட்டும் கேட்காதீங்க. கமலாபுரம்ன்ற ஊர்ல விவேக்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுலோச்சனான்னு ஒரு மனைவி இருந்தா. விவேக் எப்ப பார்த்தாலும் எந்த வேலைக்கும் போகாம எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே இருந்தான். என்னங்க, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு வேலையும் செய்யாம தினமும் இப்படி பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை எப்படிங்க நடத்துறது? சுலோச்சனா, என் ஜாதகத்துல எழுதிருக்கு, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொக்க பணம் எனக்கு சொந்தமாகும்னு. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டம்லாம். ஏதாவது ஒரு நாள் அந்த பணம் எனக்கு சொந்தமாக தான் போகுது. அப்போ இந்த ஊரையே நான் விலைக்கு வாங்கிடுவேன். இதோ இததான் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. இப்படி பகல் கனவு காண்றத நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போங்க. 4 பேரு உன் புருஷன் என்ன வேலை பாக்குறாருன்னு கேக்குறப்போ பதில் சொல்ல முடியாம நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ரொக்க பணம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என் தேடல் நிக்காது. தேடலா? வீட்ல இருந்து காலடி எடுத்து வெளியில வைக்க மாட்டீங்க. இதுல எங்க போய் நீங்க என்னத்தை தேட போறீங்க? கனவுல. கனவுலையா? ஆமா, கனவுல தான். நான் அந்த ரொக்க பணத்தை தேடி போகணுன்றது எனக்கு எப்பவுமே என் கனவுல தான் வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல எப்பவுமே எனக்கு அந்த ரொக்க பணம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படின்னா உங்க கனவுல எது வரைக்கும் வழி தெரிஞ்சுதோ அது வரைக்கும் போய் பார்க்க வேண்டியது தானே? அப்படி பார்த்தா உங்களுக்கு வர கனவு நிஜமா பொய்யான்றதாவது தெரியும்ல? ஆமா ஆமா, நீ சொல்றது கூட உண்மைதான். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே எனக்கு வர கனவை நான் கவனமா பார்த்து நாளை காலையிலேயே நான் பிரயாணத்தை தொடங்குறேன். அப்பாடா, கடைசியில நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. அன்னைக்கு ராத்திரி விவேக் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு படுத்தான். கொஞ்ச நேரத்திலேயே விவேக் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். தூக்கத்துல அவனுக்கு பணத்தை பத்தின கனவு வந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு ராத்திரியே அப்படியே போச்சு. காலையில எழுந்ததுமே தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டான். இத பார்த்த சுலோச்சனா ரொம்ப சந்தோஷத்தோட அவன்கிட்ட போய், என்னங்க, ஏதாவது வழி கிடைச்சுதா? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா சுலோச்சனா, இத்தனை நாளைக்கு அப்புறமா எனக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. இனியும் நான் நேரத்தை கழிக்காம உடனே அந்த வழியை நோக்கி என் பிரயாணத்தை தொடங்குறேன். இப்படி தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையில எடுத்துட்டு கிளம்பினான். அப்போ சுலோச்சனா மனசுலயே நினைச்சா, இப்போவாவது என் புருஷன் ஒரு வேலைக்காக வெளியே கிளம்பி போறாரு. பகல் கனவை நிஜமாக்கறதுக்கும் தன்னோட அதிர்ஷ்டத்தை உண்மையாக்கறதுக்காகவும் போறாரு. இது நிஜமோ இல்லையோ, இந்த கனவு பலிக்குமோ பலிக்காதோ, இப்பவாவது என் புருஷன் ஒரு வேலைக்காக வெளியில போறாருன்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, இவர் போற இந்த வேலையில எந்த ஒரு தடையும் தடங்களும் வராம பாத்துக்கோப்பா. இப்படி சுலோச்சனா மனசுக்குள்ளேயே அவளோட இஷ்ட தெய்வத்தை வணங்கினா. சுலோச்சனா, நான் இப்போ வெறும் கையோட என்கிட்ட இருந்த சில துணிமணிகளை எடுத்துட்டு கிளம்புறேன். ஆனா திரும்ப வரப்போ இந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தனாதான் வருவேன். ஒரு நிமிஷங்க. இப்படி சொல்லி சுலோச்சனா பூஜா அறைக்குள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து விவேக்குக்கு ஆரத்தி சுத்தி பொட்டு வச்சு சுலோச்சனா விவேக்கோட காலில் விழறப்போ சுலோச்சனா கண்லேருந்து ஒரு கண்ணீர் துளி விவேக்கோட காலில் விழுந்ததுமே, சுலோச்சனா, எதுக்கு வருத்தப்படுற? உன் கணவன் ஒரு பெரிய வேலைக்கு போறப்போ நீ இப்படி கண் கலங்கிறது நல்லாவா இருக்கு? நீ என்ன சிரிச்சுக்கிட்டே அனுப்பினாதான் அந்த அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே என்ன வழி அனுப்பு சுலோச்சனா. சுலோச்சனாவும் கண்களை தொடச்சிக்கிட்டு, க்ஷேமத்தோட போயிட்டு லாபத்தோட வாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருக்கேன்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. விவேக் தன்னோட மனைவி கிட்டேந்து விடை பெற்று அவனோட பொருட்களை எடுத்துட்டு கிளம்பினான். இப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போறப்போ, நான் எந்த நொடினாலும் என் கனவுல வந்த அந்த பணம் இருக்கிற வழியை மறந்து போகலாம். அதனால முதல்ல நான் அந்த வழியை ஒரு காகிதத்துல வரைஞ்சிக்கிறேன். இப்படி நினைச்சு விவேக் போக வேண்டிய வழிய ஒரு காகிதத்துல வரைஞ்சான். இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு வழியில ஒரு பெரிய காடை தாண்ட வேண்டியதா இருந்தது. என்ன ஒரு காடு! ரொம்ப அமைதியா
ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாம இங்க இருக்கே. இந்த காடை பார்த்தா பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு. திரும்ப வீட்டுக்கே போயிடலாமா? வேணாம் வேணாம், திரும்பி போற பேச்சுக்கே இடம் இல்லை. பணத்துக்காக பயணத்தை முன்னாடி தான் தொடரணுமே தவிர பின்னாடி போகக்கூடாது. இப்படி நினைச்சு விவேக் தனக்குத்தானே தைரியத்தை சொல்லிக்கிட்டு அந்த காடை தாண்டி போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு காட்டுல ஒரு புலி உரும்புற சத்தம் கேட்டுது. இது கண்டிப்பா புலியோட உருமல் தான். இந்த சத்தத்தை கேட்டா அந்த பயங்கரமான மிருகம் கண்டிப்பா என்ன வேட்டாட தான் வருது. நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும். இப்படி நினைச்சு விவேக் தன்னோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புலி விவேக் முன்னாடி வந்து அவனை சாப்பிட்றதுக்காக பயங்கரமா கத்திக்கிட்டே அவன்கிட்ட நடந்து வந்தது. இன்னைக்கு இந்த உயிர் என்னை விட்டு போக போகுது. ஆனா நான் இங்கேயே இப்படி செத்துட்டா என்னை பத்தி என் மனைவி கிட்ட யார் போய் சொல்லுவா? பாவம், எனக்காக எத்தனை நாள் ஆனாலும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னான். இப்படி விவேக் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தது. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே முட்டிக்கால் போட்டு அந்த புலிய பார்த்து வணங்கினான். ஐயா, புலி ஐயா, நானு முக்கியமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தி கனவு வந்துட்டு இருக்கு. இப்ப நான் அந்த பணத்தை தேடி தான் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன கொன்னு என் வாழ்நாள் கனவை சீரழிச்சிடாத. இப்படி விவேக் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதுக்கு அந்த புலி விவேக் கிட்ட நடந்து வந்து நின்னு இப்படி சொல்லுச்சு. சரி, நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு கூட ஒரு ஆசை வந்திருக்கு. நீ சம்பாதிக்க போற அந்த பணத்துல எனக்கும் ஒரு பாகம் பங்கு வேணும். அப்படி கொடுக்குறேன்னு சொன்னினா உனக்கு அந்த வழியை நானே காட்டுறேன். அப்படியே உன்னையும் சாகடிக்காம உயிரோட விட்டுடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குறேன். இப்படி வாக்கு கொடுத்தான் விவேக். அப்போ அங்கிருந்து புலி சொன்ன வழியை நோக்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான் விவேக். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பாலைவனம் வந்தது. விவேக்கும் அந்த பாலைவனத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் எதுவுமே கண்ணில் படலையே. இப்படியே நடந்து நடந்து இந்த பாலைவனத்திலேயே சமாதி ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த புலி சொன்னதை நான் ஏன் தான் கேட்டனும்? அந்த பணம் இருக்கிற வழி அதுக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்படி விவேக் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த பாலைவனத்துல பயங்கரமான ஒரு சுழல் வந்தது. அது தன்னோட வழியில இருக்கிற எல்லா பொருட்களையும் விழுங்கிட்டு விவேக் நோக்கி வேகமா வந்துட்டு இருந்தது. அந்த பெரிய மிருகத்துக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த பெரிய சுழல்லேருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. இப்படி நினைச்சு விவேக் அந்த சுழல் முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த சுழல், நான் இவ்வளோ நேரமா வழியில எந்தெந்த பொருள் எனக்கு எதிர்க்க இருக்கோ அதெல்லாத்தையும் முழுங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னை பார்த்து பயப்படாம நீ நிக்கிற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் நீ? இப்படி கேட்டதுமே விவேக் தன்னோட கதையை மொத்தத்தையும் சொன்னான். உன்னோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பணம் இருக்கிற வழியை நான் காட்டுறேன். ஆனா அந்த பணத்துல ஒரு பங்கை எனக்கும் தரணும். விவேக்கும் அதுக்கு சம்மதிச்சான். இப்படியே அந்த சுழல் பணம் இருக்கிற வழியை காட்டுச்சு. இப்படியே விவேக் அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு கடைசியா போய் சேர்ந்தான். அங்க பார்த்தா ஒரு சின்ன பானை இருந்தது. என்ன இது? பணம்னா இந்த பானையா? இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன்? நான் ஏதோ தங்க மூட்டை இருக்கும்னு நினைச்சேனே. இப்படி நினைச்சு விவேக் ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பானையை எடுத்துக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சான். அப்போ வழியில அவன் அந்த சுழலை பார்த்தான். விவேக், என்னோட பங்கு எனக்கு கொடு. எனக்கு கிடைச்சது பெரிய தங்க மூட்டை கிடையாது, தண்ணியோட இருந்த இந்த சின்ன பானை. எவ்வளோ வருஷமா நான் தண்ணியை குடிச்சதே கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடு, அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற பங்கு. இப்படி கேட்டது அந்த சுழல். விவேக்கும் சரின்னு ஒரு தண்ணீர் துளிய அங்க கொட்டினான். அப்போ அந்த சுழலை சுத்தி பச்சை பசேல்னு செடிகள் முளைச்சு அந்த இடமே பசுமையான காடா மாறிடுச்சு. நன்றி விவேக், உன்னுடைய இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு புல்லு கூட என்கிட்ட முளைக்காதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். காஞ்சு கிடந்ததால ஒரு சின்ன பறவை கூட என்கிட்ட வராது.
இப்ப உன்னால இங்க நிறைய பறவைகளும் விலங்குகளும் வருது. அதுங்களோட நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி அங்க ஒரு தேவதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. விவேக்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நடந்து புலி கிட்ட போனான். புலி கிட்ட கூட எனக்கு இந்த பானையை தவிர வேற எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னான். அப்படின்னா அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுத்து என்னோட தாகத்தை தீர்த்து வை. இப்படி கேட்டதுமே விவேக் சரின்னு சொல்லிட்டு அந்த பானையிலேருந்து இருந்த ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்தான். ஒரு சொட்டு தண்ணி புலியோட வாயில பட்டதுமே அந்த புலி ஒரு முனிவரா மாறிடுச்சு. விவேக், உன்னால நான் இன்னைக்கு சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டம்பா. மறுபடியும் மனுஷ ரூபம் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு கிடைச்சிருக்க இந்த பானை தண்ணி எவ்வளவோ தங்கத்தை விட மதிப்புயர்ந்தது. இப்படி அந்த பானையில இருந்த தண்ணியோட மகத்துவத்தை சொன்னாரு. அப்போ விவேக் சந்தோஷமா அந்த பானை தண்ணியே எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனான். அந்த தண்ணியை வச்சு எவ்வளவோ பேர் பிரச்சனையை தீர்த்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். இதுதான் இவங்க கதை, அதிசய பானை.